விஜய் டிவி தொகுப்பாளினிகள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க. அந்த வகையில ரம்யா அப்படின்றவங்கள நம்ம யாரும் மறக்கவே முடியாது. பல வருடங்களாக விஜய் டிவில இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ஜில் ஜங் ஜக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல தொகுத்து வழங்கினது நம்மளுடைய ரம்யா தான் அப்படின்றத நம்ம யாரும் மறந்துடவே கூடாது. இதுல நம்ம ஜெகன் கூட சேர்ந்து அவங்க அந்த ப்ரோக்ராமை நடத்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, விஜய் டிவி ரம்யா அதை தொடர்ந்து ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிடி மாதிரியே விஜய் டிவில பல வருடங்களாக பணிபுரிந்தவங்க ரம்யா அப்படின்னு சொல்லலாங்க. ஆனா இப்போ இவங்கள முன்ன மாதிரி டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில் நம்ம எல்லாராலும் பார்க்க முடியாது கிடையாது. அதுக்கு மாறாக எப்பயாவது ஏதாவது ஒரு பட நிகழ்ச்சியை மட்டும் தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட உடல் எடை கொஞ்சம் குண்டானது தான். அதுக்காக என்ன பண்ணாங்க, பயங்கரமா எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடல் எடையை பயங்கர ஸ்லிம் ஆக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க பளுத்தூக்கும் போட்டிகளும் நிறைய பதக்கங்கள்லாம் வென்றிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா இப்போ அம்மனிக்கு மறுபடியும் படங்கள்ல நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஸோ அவ்வப்போது ஒரு சில படங்கள்ல ஹீரோயின் ஃப்ரெண்டா இல்ல 2 நிமிஷம் காட்சிகளுக்கு மட்டும் போறாம நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சில விளம்பரங்களையும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி தற்போது படங்கள்ல கதாநாயகியாக நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஆர்வம் வந்திருக்கு. அதனால தன்னுடைய உடல் எடையை சிக்கா குறைச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, அவ்வப்போது சமூக வலைதளத்தில் கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட நீச்சல் உடையில இவங்க இருக்க புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஹீரோயின்ஸ் தான் இப்பெல்லாம் வெளியிடுவாங்க. இப்ப தொகுப்பாளிகளும் வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த புகைப்படத்தை பார்த்து எல்லாருமே செம்ம ஆச்சரியப்பட்டாங்க. ஐயோ மேடம், நீங்களா இந்த மாதிரி புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் வருதுன்னா பாத்துக்கோங்களேன். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.